சூனுப்பிரின் தளத்துக்கு வரவேற்கிறேன். ஆப்கானிஸ்தானத்தை பற்றி நம்ம நிறையவே படிச்சிருக்கிறோம், தாலிபான்களை பற்றி. அதாவது அவங்கள பற்றின நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் உலகுக்கு வரும். பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் மறைச்சிரும். ஏன்னா மேற்கத்திய ஊடகங்கள் எப்படி வேலை செய்யுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்போ அந்த ஆப்கானிஸ்தானோட துணை புலனாய்வு தலைவர் சொல்கிறாரு, அதாவது அமெரிக்கா எங்களை ஆண்டு கொண்டிருந்த போது ஐஎஸ்ஐயின் முழு எழுச்சியை கண்டோம். அதாவது அமெரிக்கா பிடிச்சி வச்சிருந்தால கொஞ்ச நாள். அப்போது ஆப்கானிஸ்தானத்தில் ஐஎஸ்ஐயோட பயங்கரமான எழுச்சியாக இருந்துச்சு. ஆப்கான் முழுக்க அவர்கள் நிறைந்திருந்தனர். தற்போது அமெரிக்காவை எங்கள் மண்ணிலிருந்து அகற்றிவிட்டோம். இன்று ஆப்கான் முழுக்க தேடினாலும் ஐஎஸ்ஐயை காண முடியாது. இந்த ஐஎஸ்ஐங்கிற அமைப்பு உருவானதே அமெரிக்காவுடைய வேலை தாங்க. இது நல்லாவே நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். அதாவது முஸ்லீம்கள் மேலே, இஸ்லாத்தின் மேலே ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுறதுக்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணது தான் இந்த ஐஎஸ்ஐங்கிற அமைப்பு. அந்த ஐஎஸ்ஐயோட அமைப்பு அதாவது என்னென்னலாம் பண்ணுச்சு, அந்த ஈராக்கில் அதோட தலைவர் யார்? ஒரு பிராமண பையன்தான். ஐஎஸ்ஐக்கு எப்படி பிராமண பையன்னு நீங்கள் கேட்கலாம். அவன் இங்கிலாந்தில் முஸ்லீமாக மாறுறான். முஸ்லீமாக மாறி ஐஎஸ்ஐயில் போய் சேர்றான். எப்படி இது ஒரு கால் இஸ்ரேலுடைய குள்ளநரித்தனமாகவும் இருக்கலாம். நீ முஸ்லீமாக மாறி போய் அங்கே போய் எல்லா வேலைகளும் செய்யி அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கலாம். அது இறைவன் தான் அறிவான் அது என்ன உண்மையான நிலைமை. ஆனால் பாருங்கள், ஒரு ஐயர் கன்வெர்ட் ஆகிறான், அடுத்தாப்புல போய் டைரெக்டாக போய் ஐஎஸ்ஐயில் போய் சேர்றான். அவனுக்கு என்ன வேறு வேலையே கிடையாதா? ஆக அவர்கள் இஸ்லாத்தை அழிக்கணும், இஸ்லாத்துடைய பேரை களங்கத்தை உண்டு பண்ணணும். அதுதான் அவங்களுடைய மெயின் குறிக்கோளே. அப்போ கூட நம்ம ரஷ்ய அதிபர் புட்டின் கூட கேட்டாப்புல, அதாவது ஈராக்கில் எண்ணெய் வயல்கள் நிறையா இருக்கும். அங்கேருந்து பேரலாக கொல்ல போகுது. டேங்கரில் வந்து ஏற்றிக்கிட்டு அவன் பாட்டுக்கு லைன்லாம் போயிட்டுருக்கிறான். இவன் அமெரிக்கா தான் கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே ஐஎஸ்ஐ தான் அதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறான். ஆனால் உங்கள் வீட்டில் என்ன மூளை முடுக்கில் எங்கே இருக்குங்கிறத கூட சேட்டலைட் மூலிமா கண்காணிக்கிற அமெரிக்கா, பேரலாக என்ன பெட்ரோல் திருட்டு போகுது, அதை ஐஎஸ்ஐன்னு சொல்கிறீங்களே. அப்போ அதை தடுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு ஏன் பவர் இல்லை? ஏன் அவங்கள தடுக்கிறது இல்லை? காரணம் அமெரிக்காவை வச்ச ஆளுங்கள் தான் அவங்க. அமெரிக்கா எடுத்தாக்க பிரச்சனை ஆகிடும். அதே ஐஎஸ்ஐ எடுத்ததாக சொன்னாக்க ஒன்றுமே பிரச்சனை வராது. அதுதான் புட்டின் அந்த டயத்தில் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி பெட்ரோல் பேரலாக போதே, இது அமெரிக்காவுக்கு தெரியாதா? யாருக்கு நாடகம் ஆடுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்கிறாரு. அவரே சொல்கிறாரு, ஐஎஸ்ஐங்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு அது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புட்டினே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு. அவருக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் அரசியலில் உட்கார்ந்துருக்கிறவர் என்ன பண்ணுறான், எங்கெங்கே பண்ணுறான். ஏன்னா ரஷ்யாவிலையும் ஐஎஸ்ஐ பண்ணுறான் வேலைகளை. அவருக்கு தெரியும் நல்லாவே. இதெல்லாம் அமெரிக்காவுடைய வேலைகள். உள்ளூர் முஸ்லீம்கள் யாரும் அதில் தலையிடுறது கிடையாது. அவனை பாருங்களேன், என்ன பண்ணுறான், திடீர்னு எடுத்து ஒரு பத்திரிகையாளர் பிடிச்சிட்டு போவான், கழுத்தை வெட்டுவான், அதை ஃபோட்டோவை பிடிச்சி உலகத்துக்கு அனுப்புவான். இது இஸ்லாம் முற்றிலுமாக தடை பண்ணப்பட்டது. இது மாதிரி அப்பாவிகளை, பணைய கைதிகளை பிடிக்கக்கூடாது, பெண்களை பிடிக்கக்கூடாது, வயோதிகர்களை பிடிக்கக்கூடாது, மத குருமார்களை பணைய கைதிகளை பிடிக்கக்கூடாது. இப்படிலாம் சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்தெல்லாம் எதுவுமே அவன் ஃபாலோ பண்ணுறதில்ல. இது மாதிரி விஷயங்களில் அவனு ரொம்ப முக்கியமாக இருப்பானுங்க. ஆனால் உலகத்தில் முஸ்லீம்களை பற்றின ஒரு தவறை உண்டு பண்ணணும். அதே போல் சையாஃப் பாருங்கள். சையாஃபுக்குனா பாகிஸ்தானில் உள்ளவன் தான். அவன் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது. அவன் நேட்டோ ஜென்ரலோட சேர்ந்துருக்கிறத பாருங்கள். அவன் இன்றைக்கி அமெரிக்காவுடைய கைப்பாவை தான் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறான். அந்த 9/11 மாஸ்டர் மைண்டு இருக்காப்புலையே, அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தது தான் இவன் தான், சையாஃப். அவன் நேட்டோவோட ஜென்ரலோடு சேர்ந்துருக்கிறத புகைப்படத்தை நம்ம பார்க்குறோம். இது நம்ம இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்க, அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து இந்த நாட்டை ஆப்கானிஸ்தானத்தை முழுமையாக ஆக்குபைட் பண்ணுது.
ஹமீத் கர்சாயோடு சேர்ந்து அதே சையாஃப் இருக்கிறான் பாருங்கள். ஆப்கான் பிரசிடென்ட்ஸ், சையாஃப் அண்ட் ஆப்கான் பிரசிடென்ட்ஸ் ஹமீத் கர்சாயோடு சேர்ந்து இருக்கிறான். எப்படி அமெரிக்காவுடைய அத்தனை உளவு அமைப்புகள் அனைத்தையும் அறிஞ்சவன் இந்த சையாஃப் ஆப்கானிஸ்தான் இருந்துகிட்டு இருக்கிறான். அதுக்குள்ள அத்தனை உதவிகளும் அமெரிக்கா கொடுத்துட்ருக்குறான். இது தாலிபான்களுக்கும் தெரியும். அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க, இவன் அமெரிக்காவோட கைக்கூலி சையாஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அவன் யார் கூடலாம் சேர்ந்து இருந்தானோ, தன்னுடைய லைஃப்பை எப்படி அமைச்சுக்கிட்டானோ அதை அவங்க கரெக்டாக ஃபோட்டோக்களோடு விவரிக்கிறாங்க. சையாஃப் பாருங்கள், யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டு இவன் தான். ஆப்கானிஸ்தானில் நடந்த குண்டு வெடிப்புகள், முஸ்லீம்களுடைய பேர்களில் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ, அப்புறம் 9/11 அட்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஆள்களை திரட்டினது எல்லாமே இவனுக்கு ரொம்பவும் முக்கிய பங்கு உண்டு. சையாஃபுங்கிற இவனுக்கு ஆள் பாருங்கள், நல்ல பெரிய தாடி, தலைப்பாக, என்னமோ அதாவது பார்க்கும்போதே நமக்கு ஒரு மரியாதை வர்றது மாதிரியான தோற்றம். ஆனால் செயல்கள் பூரா சைத்தானுடைய செயல்கள். அதுதான் நம்ம பார்க்குறோம். யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோட அவன் கை குலுக்கிட்டு சந்தோஷமாக நிற்கிறான். இது அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஐஎஸ்ஐ இது இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. யூஎஸ் பீஸ் நெகோசியேட்டரோட சையாஃப் இருக்கிறான் பாருங்கள். அந்த 9/11 அட்டாக்ஸுக்கு என்னென்ன பிளானிங்கில் மாஸ்டர் பிளானிங் பண்ணதில் இவனுடைய கை நிறையா இருக்குது. ஏன்னாக்க உசாமா பின் லாடன் அங்கே அந்தளவு ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது அவர்கிட்ட. 9/11 அட்டாக் பண்ணுற அளவுக்குலாம் அங்கே தாலிபான்கள்ட்டையும் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. ஆனால் இப்போ ஓரளவு நல்லா முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானுடைய வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த கடந்த 2 வருஷமாக அவ்வளோ சூப்பரான முன்னேற்றம் ஆப்கானிஸ்தானத்தில். தாலிபான்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம், அது பற்றின வீடியோக்கெல்லாம் நிறையா இருக்குது. அதை பின்னாடி கூட நம்ம போடலான் இருக்கிறோம். அதாவது பல 3 நாடுகளை இணைச்சி சாலை வசதிகளை இப்போ ரொம்ப முக்கியமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அது கம்ப்ளீட் அடைஞ்சிருச்சுனாக்க ஆப்கானிஸ்தான் பொருளாதாரத்தில் எங்கேயோ போயிடுங்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள்லாம். அந்த வேலை நடந்துகிட்ருக்குது. அடுத்தாப்புல பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பெண்களை படிக்க வச்சு அவங்கள மிலிட்ரி வரைக்கும் கூட கொண்டு வராங்க. இப்போது இது ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறான். இந்த அப்துல் ரசூல் சையாஃப் அப்படிங்கிறவன் ப்ரொஃபஸராக இருந்து நல்லா படித்தவன், நல்ல மைண்டு உள்ளவன். ஆனால் அமெரிக்காவுடைய கைக்கூலிவன். அமெரிக்கா என்னென்னலாம் பிளானிங் கொடுக்குதோ அது அத்தனையும் செயல்படுத்துறதில் இவன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவன். இதன் மூலிமா பல கொடூர தாக்குதல்கள்லாம் நடந்ததில்லை, உலகம் முழுக்க நடந்ததில்லை. அதற்கெல்லாம் தாலிபான்கள் பேர் தானே யூஸ் பண்ணது. அதெல்லாம் இவன் பண்ண வேலை தான். அதெல்லாம் ஐஎஸ்ஐ. ரெண்டாவது ஐஎஸ்ஐன்னு பேரில் ஆப்கானிஸ்தானில் என்னென்ன நடந்துச்சோ அத்தனைக்கு மாஸ்டர் மைண்டு இவன் தான். அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இஸ்லாம் இது போன்ற கொடூர செயல்களை அங்கீகரிக்கிறது இல்லை. இது இஸ்லாத்துடைய பேரை கெடுக்கணும், இஸ்லாமிய பேர் தாங்கியாக இருக்கணும். அதன் மூலம் இஸ்லாம் ஆகிறத தடுக்கணும். அமெரிக்காவில் இப்போ ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா நீக்ரோக்கள்லேருந்து ஒயிட்டு வெள்ளையின மக்களும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை சேர்றாங்க. இப்போ நம்மளே பார்க்குறோம், நியூயார்க்கெலாம் ரமலானில் எந்த அளவு கூட்டங்கள், அந்த இரவு தொழுகையில் எவ்வளோ கூடுறாங்க அந்த மக்கள் ஆர்வமாக அவங்களே. அப்போ பயப்படுறான். இஸ்ரேலும் பயப்படுறான், அமெரிக்காவும் பயப்படுறான். இந்த முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஆட்டங்கள்லாம் நடக்கும். முஸ்லீம்கள் பெரும்பான்மை ஆகிட்டாக்க இங்கே நம்மளுடைய ஆட்டங்கள்லாம் முடியாது அப்படின்னு யூதர்கள் பயப்படுறான். அதனால தான் அவன் எந்த வகையிலையாவது முஸ்லீம்களை ஒரு வழி கொண்டு வரணும், இஸ்லாத்தின் மேலே ஒரு வெறுப்பை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் பிளானிங் பண்ணி செய்கிறானுங்க. ஆனால் சூழ்ச்சியாளர்லாம் இறைவன் இல்லையா? அதனால் அவர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆகுது. டெய்லி நம்ம பார்க்குறோம்,
அந்த இஸ்ரேல் என்ன சூழ்ச்சிகள்லாம் பண்ணுறானோ, அமெரிக்கா என்ன சூழ்ச்சிகள்லாம் பண்ணுறானோ அத்தனைக்கும் பதிலடியாக இஸ்லாம் வந்து உலகம் முழுக்க வீறு கொண்டு எழுது. இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க. 9/11 அட்டாக்குக்கு பிறகு தான் அதிகமான முஸ்லீம்கள் மாற்றங்கள் நடந்திருக்குது.